என்னோட வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? ஸோ யாராவது ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி பேசலாம். எஸ் சார், கேட்குது. ஓகே. ஸோ எல்லாருமே ஒரு நோட்டு ஒரு பென்னு ஸோ கையில் எடுத்து உட்காருங்க. ஸோ நீங்கள் தான் நான் சொல்ல நீங்கள் தான் எழுத போகிறீங்க. ஸ்க்ரீன் சேராதா? எஸ் சார். ஓகே ஓகே. ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மிதவாதிகள், அப்புறம் செகண்ட் பார்ட் வந்து தீவிரவாதிகள், லாஸ்ட்டாக வந்து காந்தி வருகை. ஓகேவா? ஸோ அதோட வந்து ஃப்ரீடம் வாங்கினதோட இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப பெருசாக ஸ்டோரி சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பலை. ஸோ எக்ஸாம் பாயிண்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நோட் எடுத்துட்டிங்களா? சொல்லிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? ஹெட்டிங் போட்டாச்சுல? யாராவது ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டாச்சு சார். ஓகே. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை யார்? இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை யார்? பிரதர் நீங்களே மைக் ஆன் பண்ணிக்கோங்க பிரதர். யாரோ ஒரு ஆள் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஆன் பண்ணலாம். இப்போ பேர் சரி, வேறு யாராவது ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் மெத்தட் இதில் தான் பார்க்க போகிறீங்க. நிறையா அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நீங்கள் இந்த டாபிக் வந்து டச்சப் பண்ணாத அளவுக்கு இந்த வீடியோஸ் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. எல்லாருமே ஆன் பண்ண வேண்டாம். யார் ஆன் பண்ணுறா மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. மைக் யார் ஆன் பண்ணுறா? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கயா. டைம் இல்லை எனக்கு. நான் இது 1/2 ஹவருக்குள்ளே முடிச்சுட்டு நான் அடுத்த டாபிக்ஸ் போகலான்னு பிளான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் யாருமே சொல்ல மாட்டேங்க. உங்கள் பேர் என்னது பிரதர்? நீங்கள் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் என்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே. எழுதியாச்சுல? இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஹெட்டிங் போட்டாச்சுல? ஸோ அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு ஏஓ ஹியூம் பக்கத்தில் இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தைன்னு எழுதிக்கோங்க. சொல்லியாச்சா? அடுத்து கோரிக்கைகள்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கோரிக்கைகள். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சி சார்பாக பிரிட்டிஷ்காரங்கிட்ட என்னென்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்றதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இராணுவ செலவை குறைத்தல். செகண்டு உள்நாட்டு வரிகளை குறைத்தல். ஃபஸ்ட்டு இராணுவ செலவுகளை குறைத்தல், செகண்ட் உள்நாட்டு வரிகளை குறைத்தல், அடுத்து சொல்லாமா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் ஐசிஎஸ் தேர்வை இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும்.
எழுதியாச்சா? எழுதியாச்சா? ஓகே, அது பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஐசிஎஸ் தேர்வை வந்து பாஸ் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியர் யார்? பாஸ் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியர் யார்? சத்யேந்திரநாத் தாகூர். யார்? சத்யேந்திரநாத் தாகூர். 1863. 464. 64. அவங்க அவரோட நேம் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. 4th பாயிண்ட், காவல்துறை சீர்திருத்தம். ஃபஸ்ட் வந்து இராணுவ செலவை குறைக்கணும். செகண்ட் வந்து உள்நாட்டு வரிகளை குறைக்கணும். ஐசிஎஸ் தேர்வு வந்து இந்தியாவிலும் இங்கிலாந்துலேயும் ஒரே மாதிரி நடத்தணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அடுத்து காவல்துறை வந்து சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து 5வது பாயிண்ட், நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும். நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும். மாகாண எழுதியாச்சா? நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும். அடுத்து மாகாண மத்திய அளவில் சட்ட மேலவையை உருவாக்குதல். மாகாண மத்திய அளவில் சட்ட மேலவையை உருவாக்குதல். அடுத்து இந்திய தொழிற்சாலைக்கு ஊக்கமளித்தல். இந்திய தொழிற்சாலைக்கு ஊக்கமளித்தல். ஸோ அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல். ஸோ இது எல்லாமே காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ்கிட்ட வச்ச முக்கியமான கோரிக்கை. ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், எழுதாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இராணுவ செலவை குறைத்தல், உள்நாட்டு வரிகளை குறைத்தல், ஐசிஎஸ் தேர்வை வந்து இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும், காவல்துறை சீர்திருத்தம், நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும், மாகாண மத்திய அளவில் சட்ட மேலவையை உருவாக்குதல், இந்திய தொழிற்சாலைக்கு ஊக்கமளித்தல், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல். ஸோ இது எல்லாமே என்னென்னா கோரிக்கை. ஓகேவா? ஸோ அடுத்து மிதவாதிகள்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. மிதவாதிகள் ஹெட்டிங் போட்டுட்டு 1885 முதல் 1907 இந்த பர்டிகுலர் காலம் ஃபுல்லாக அவங்க தான் இருந்தாங்க. ஓகேவா? மிதவாதிகள்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 1885 முதல் 1907 இந்த இடைப்பட்ட காலத்தில் யார் ரொம்ப முக்கியமானவனா இவங்க தான். ஓகேவா? ஸோ அடுத்து மிதவாதிகள் யார் யார் மிதவாதிகள்ன்றவங்க ஒவ்வொரு ஆள் பேரை பார்ப்போம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோபால கிருஷ்ண கோகலே. ஃபஸ்ட்டு இவர் தான் யாருன்னா மிதவாதிகளின் தந்தை. கோபால கிருஷ்ண கோகலே இவர் பேர் பக்கத்தில் மிதவாதிகளின் தந்தை. கோபால கிருஷ்ண கோகலே மிதவாதிகளின் தந்தை. இவர் வந்து யார் ரோல் மாடலாக எடுத்துக்கிடுவா? அரசியல் ரோல் மாடலாக யார் எடுத்துக்கிடுவா? காந்தி எடுத்துக்கிறார். காந்தி எடுத்துக்கிறார். ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் ஏஓ ஹியூம். ஏஓ ஹியூம். தேர்டு WC பானர்ஜி. WC பானர்ஜி. அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து ஜி சுப்பிரமணியம். ஜி சுப்பிரமணியம்.
அடுத்து ஆறாவது பத்ருதீன் தியாப்ஜி. பத்ருதீன் தியாப்ஜி. அடுத்து 7 பி மேத்தா. பி போட்டு மேத்தா. ஸோ அடுத்து 8 தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ அந்த 8 பேர் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள், எழுதுனவங்க மட்டும். கோபாலகிருஷ்ண கோகலே, ஓகே. ஏஓ ஹியூம், டபிள்யூசி பானர்ஜி, எஸ்என் பானர்ஜி, ஜி சுப்பிரமணியம், பக்ருதீன் தியாப்ஜி, டி மேத்தா, தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, இவங்க எல்லாமே யாருன்னா இந்தியாவோட மிதவாதிகள் சொல்லுவாங்க. மிதவாதிகளின் தந்தை யாருன்னு கேட்டால் கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா? ஸோ அடுத்து அது கீழே எழுதிக்கோங்க. தமிழ்நாட்டின் மிதவாதிகள் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டின் மிதவாதிகள். தமிழ்நாட்டின் மிதவாதிகள். ஸோ சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேர் எழுத சொல்கிறேன். சேலம் விஜயராகவச்சாரி. சேலம் விஜயராகவச்சாரி. பிராக்கெட்டில் டிஎன் மிதவாதிகளின் தந்தை. டிஎன்னா தமிழ்நாடு மிதவாதிகளின் தந்தை. யாருன்னு கேட்டால் சேலம் விஜயராகவச்சாரி. சார் அவர் தமிழ்நாட்டு தீவிரவாதியின் தந்தை தானே சார் சேலம் விஜயராச்சாரி? ஆஹா இல்லை, மிதவாதிகளின் தந்தை. எழுதுங்க, சொல்கிறேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல தான் படிச்ச மாதிரி இருந்துச்சு சார், அதான் கேட்டேன். செக் பண்ணிக்கோங்க, அது வராது. செக் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ அடுத்து ராஜாஜி. செகண்ட் ராஜாஜி. தேர்டு விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. ஃபோர்த்து பிஎஸ் சிவசாமி. பிஎஸ் சிவசாமி. ஸோ அடுத்து ஃபிஃப்த்து வி கிருஷ்ணசாமி. வி கிருஷ்ணசாமி. ஸோ அடுத்து சிக்ஸ்த்து டிஆர் வெங்கட்ராமனர். டிஆர் வெங்கட்ராமனர். டிஆர் வெங்கட்ராமனர். அடுத்து ஏழாவது செவன்த்து சிஏ நடேசனன். நடேசன். சிஏ நடேசன். அடுத்து லாஸ்ட் 8 பெரியார். ஸோ 8 பேர் எழுதியாச்சா? ஓகே. இது கீழே என்ன எழுதுறீங்கன்னா, கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு நான் சொல்கிறது எழுதிக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும் போது, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும் போது இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கும் போது அப்போ இந்தியாவில் இருந்த கவர்னர் ஜெனரல் யார் இருந்தா? டப்ரின் பிரபு. டப்ரின் பிரபு. டப்ரின் பிரபு. ஸோ இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும் போது இங்கே இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஓகேங்களா? ஸோ இது எழுதியாச்சுல? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து கீழே நான் சொல்கிறது எழுதிக்கோங்க, ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதே தான் 1885 1885 டு 1907 மிதவாதிகள் காலம் அப்படி ஹெட்டிங் போட்டுக்கோங்க.
எஸ் சார். ஓகே, இந்த காங்கிரஸ், இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியமான வேலை என்னென்னா வருஷம் வந்து ஒரு மாநாடு போடுறது தான் உங்களோட முக்கியமான வேலையாக இருந்துச்சு. ஸோ முக்கியமான மாநாடு மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1885 பம்பாய் மாநாடு. 1885 பம்பாய் மாநாடு. அடுத்து அது கீழே ஏரோ மார்க் போட்டு இதோட தலைவர் யாருன்னா WC பானர்ஜி, ப்ராக்கெட்டில் தலைவர்னு போட்டுக்கோங்க. WC பானர்ஜி ப்ராக்கெட்டில் தலைவர். நம்ம நோட்ஸ் எப்படி எழுதுவோன்றது ஆல்ரெடி என்னோட டெமோ நோட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏரோ மார்க் போட்டு எழுதுனீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக போயிடும். அந்த மாதிரி அந்த ஃபார்மெட்டில் எழுதி பழகுங்க. ஸோ WC பானர்ஜி ப்ராக்கெட்டில் தலைவர் போட்டுக்கோங்க. கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு முதல் கூட்டம் போட்டுட்டு அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு பம்பாய் எங்கே நடக்குதுன்னா பம்பாயில் நடக்குது. எந்த அந்த ஒரு கல்லூரியில் நடக்கும், அந்த கல்லூரி பேர் எழுதிக்கோங்க. கோகுல்தாஸ் தேஜ்பால். கோகுல்தாஸ் தேஜ்பால். கோகுல்தாஸ் தேஜ்பால் அந்த கல்லூரியில் தான் இந்த INC ஃபஸ்ட்டு மாநாடு வந்து நடக்குது. இந்த மாநாட்டில் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா 16 பேர். அப்போ சென்னை மாகாணம்னா இந்த ஆந்திரா, இந்த இது ஃபுல்லாக, இந்த மைசூர், இந்த பெல்ட் ஃபுல்லாக சேர்ந்ததான் சென்னை மாகாணம். ஓகேவா? அதிலேருந்து 22 பேர் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க கேட்டாங்கன்னா 16 பேர். நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 72 பேர். சின்னதாக ஒரு கோடு போட்டு 22 பேர் சென்னை மாகாணம், அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு 16 பேர் தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க. TNEயில் இருந்து, TN தமிழ்நாடுன்ற ஷார்ட் ஃபார்மில் போட்டுக்கோங்க. TN போட்டுக்கோங்க. TNEயில் இருந்து. ஸோ அடுத்து அதுக்குள்ள ஒரு ஏரோ மார்க் போட்டு இந்தியாவை ஒரே நாடாக ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த கூட்டத்தில். இந்தியாவை ஒரே நாடாக ஒன்றிணைக்க வேண்டும் அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் நடந்த முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ எழுதியாச்சில் ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே, செகண்ட் மாநாடு போயிருங்க. செகண்டு 1886 எங்கே நடந்துச்சுன்னா கல்கத்தா. என்னதுமா? இல்லை, கவர்னர் ஜெனரலாக தான் இருந்தார் காங்கிரஸ் கட்சி உருவாகும் போது. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த புக்கு, லட்சுமிகாந்த் புக் எடுத்து பாருங்கள். அதில் இருந்து தான் அது எடுத்தது. ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் மாநாடு 1886. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதை மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இது எனக்கு டவுட்டாக இருக்க மட்டும் அனுப்புங்க. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி கூட நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் 1886 எங்கே நடந்துச்சு? கல்கத்தா. யார் தலைவராக இருந்தாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 436 பேர். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்ற பெருசாக கேட்டுக்கிற மாட்டாங்க. எங்கே நடந்துச்சு, எந்த ஆண்டு நடந்துச்சு, அந்த மாதிரி மட்டும் கேட்பாங்க. சென்னையில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 முறை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. அடுத்து மூணாவது மாநாடு 1887 எங்கே நடந்துச்சுன்னா சென்னை 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டம், ப்ராக்கெட்டில் மக்கீஸ் தோட்டம்னு போட்டுக்கோங்க. சென்னை 1000 விளக்கு. மூணாவது INC மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சென்னை 1000 விளக்கு, ப்ராக்கெட்டில் மக்கீஸ் தோட்டம். இதுக்கு யார் தலைவராக இருந்தாங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர். INCயோட ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்டால் இவர் தான், பத்ருதீன் தியாப்ஜி. ப்ராக்கெட்டில் தலைவர்னு போட்டு தேவைன்னா ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர்னு எழுதிக்கோங்க. அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு 607 பேர்
மொத்தம் 607 பேர் கலந்துக்கிட்டாங்க. சென்னையிலேருந்து மட்டும் 362 பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த 3rd ஐஎன்சி மாநாட்டில். இப்போவும் சொல்கிறேன், ஐஎன்சியோட மாநாடோட ஆண்டு எங்கே நடந்துச்சு, யார் தலைவர், அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ அடுத்து 4th 1888 எங்கே நடந்துச்சுன்னா அலகாபாத். யார் தலைவர்னா ஜார்ஜ் யூ ஃபஸ்ட்டு ஆங்கிலேய தலைவர். அது தேவையில்லை, சும்மா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, அது அந்த புக்கில் அடிஷ்னலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆங்கிலேய தலைவர். ஸோ அடுத்து 5th 1889 எங்கே நடந்துச்சுன்னா திரும்பவும் பம்பாய். இதுக்கு யார் தலைவர்னு கேட்டிங்கன்னா வில்லியம் வெட்டர் பர்ன். ஸோ அடுத்து 6வது 1890 எங்கே நடந்துச்சு, கல்கத்தா. இதுக்கு யார் தலைவர்னு கேட்டால் பெரோசோ மேத்தா. அடுத்து 7வது மாநாடு 1891 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நாக்பூர். தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த சார்லு. அடுத்து 8 1892 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அலகாபாத். இதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா WC பானர்ஜி. ஃபஸ்ட் நம்ம இது எழுதிக்கிறோம், எழுதிட்டு லாஸ்ட்டாக ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மாநாடு இதை டேட் ஆஃப்ல எழுதி முடிச்சிடுவோம் ஒரே தான். ஸோ அடுத்து 9th மாநாடு எங்கே நடந்துச்சு கேட்டிங்கன்னா 1893 எங்கே நடந்துச்சு கேட்டிங்கன்னா லாகூர். தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாதாபாய் நவ்ருஜி. அடுத்து 10 1894 சென்னை. தலைவர் யாருன்னு கேட்டால் ஆல்பிரட். அடுத்து 11 1895 எங்கே நடந்துச்சு கேட்டிங்கன்னா பூனா. யார் தலைவருன்னு கேட்டால் சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து 12 1896 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் கல்கத்தா. தலைவர் யாருன்னு கேட்டால் ரஸ்மதுலா சயானி. ஒரே பேர் தான், ரஸ்மதுலா சயானி. அடுத்து 13 1897 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அமராவதி. ப்ராக்கெட்டில் அம்ரொட்டின்னு போட்டுக்கோங்க, அப்படி கூட கேட்பாங்க. அப்படி கேட்டால் அது அமராவதி தான். எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இடம் அம்ரொட்டி. இதுக்கு யார் தலைவர்னு கேட்டால் சங்கரன் நாயர். 14 1898 எங்கே கேட்டிங்கன்னா சென்னை. தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த மோகன் போஸ்.
ஆனந்த மோகன் போஸ். போட்டாச்சா? அடுத்து 15. 1899 எங்கன்னு கேட்டிங்கன்னா லக்னோ. தலைவர் யாருன்னு கேட்டால் ரமேஷ் சந்திர தத். ரமேஷ் சந்திர தத். ஆயிரத்தி 1899 15வது ஐஎன்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா லக்னோ. தலைவர் யாருன்னு கேட்டால் ரமேஷ் சந்திர தத். அடுத்து 16. 1990 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லாகூர். தலைவர் யாருன்னு கேட்டால் சந்திர பர்கர். சந்திர பர்கர். அடுத்து 17. 1901 எங்கே நடந்துச்சு? கல்கத்தா. யார் தலைவருன்னு கேட்டிங்கன்னா தீன்சா பாட்சா. தீன்சா பாட்சா. தீன்சா பாட்சா. அடுத்து 18. 1902 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அகமதாபாத். இதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து 19. 1903 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சென்னை. தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா லால் மோகன் கோஸ். லால் மோகன் கோஸ் 19வது ஐஎன்சியோட தலைவர். எழுதியாச்சா? எழுதிட்டேன் சார். ஓகே. அடுத்து 20வது 1904 எங்கே நடந்துச்சுன்னா பம்பாய். தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹென்றி காட்டான். ஹென்றி காட்டான். காட்டான். ஹென்றி காட்டான். அடுத்து 21. 1905 வாரணாசி. ப்ராக்கெட்டில் காசின்னு போட்டுக்கோங்க, அப்படி கூட கேட்கலாம். 21வது ஐஎன்சி மாநாடு எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1905 வாரணாசின்னு போட்டு ப்ராக்கெட்டில் காசி. இதுக்கு யார் தலைவர்னா இவர் தான், கோகலே. அடுத்து 22. 1906 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கல்கத்தா. தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாதாபாய் நௌரோஜி. அடுத்து 23. 1907 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சூரத். தலைவர் வந்து ராஸ் பிகாரி கோஸ். ராஸ் பிகாரி கோஸ் அவர் தான் தலைவராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக என்னென்னா ஐஎன்சியோட மாநாடு வருஷம் வருஷம் நடக்கும். எங்கே நடந்துச்சு, எந்த ஆண்டு நடந்துச்சு, யார் தலைவர், இதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுவே போதுமானது. ஸோ அடுத்து சொல்கிறது எழுதிக்கோங்க கீழே. மிதவாதிகள் விசஸ் தீவிரவாதிகள் சண்டை இரண்டாக பிரிவு. இப்போ என்னென்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் சண்டை போடுறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள் இந்த ஒரே ஐஎன்சிக்குள்ளே தான் இணைஞ்சிருந்தாங்க. பட் மிதவாதிகள்ன்றது சாஃப்டாக, அதாவது சாஃப்டாக இருக்கக்கூடியவங்க. தீவிரவாதிகள்ன்றது கொஞ்சம் அதாவது ஒரு வைலன்ஸ் க்ரியேட் பண்ணி ஃப்ரீடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க. ஓகேவா?
ஸோ இப்போ அவங்க 2 பேத்துக்குள்ளே எப்படி ஃபைட் ஆகுதுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, மிதவாதிகள் விசஸ் தீவிரவாதிகள் சண்டை 2ஆக பிரிவு அப்படின்னு எழுதிட்டு கீழே பிளாக்ல எழுதிக்கோங்க சொல்கிறத. தீவிரவாதிகள் எழுச்சிக்கு காரணங்கள், ஏன் மிதவாதிகளும் தீவிரவாதிகள் சண்டை போட்டாங்க அப்படின்றத நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க, மிதவாதிகள் கோரிக்கை மட்டுமே வைத்தனர். ஓகேவா? மிதவாதிகள் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, கோரிக்கை மட்டுமே போய் வச்சுட்டு இருந்தாங்க. செகண்டு, பிளேக் நோய் தாக்கம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு டயத்தில் வந்து அந்த பிளேக் அந்த வைரஸ் நோய் வந்து பரவும் போது வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளோட மக்களை வந்து சரியாக கவனிக்கலை. ஸோ கவனிக்கலை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லுவாங்க, யார் தீவிரவாதிகள் வந்து சொல்லுவாங்க, பாருங்கள் நம்ம மக்கள்லாம் இறந்துட்டு இருக்காங்க, இவங்க வந்து பிரிட்டிஷார் வந்து எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க, இப்போயாவது வாங்க அவங்கள விரட்டி விட்டு நம்ம ஃப்ரீடம் வாங்கிடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பட் வெயிட் பண்ணுங்க சொல்லி மிதவாதிகள் சொல்லி அவங்கள சாந்தப்படுத்துவாங்க. அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அடுத்து தேர்டு, இந்தியாவில் சம்பாதித்த பணத்தை நமக்கு செலவு செய்யவில்லை. எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவில் சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லாக அவங்க எதுக்கு செலவு பண்ணாங்கன்னா அடுத்த நாடு கூட போருக்காக செலவு பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு காரணமாக தீவிரவாதிகள் வந்து மிதவாதிகள் மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒன்று. ஸோ அடுத்து ஃபோர்த்து, 1858 சட்டம் செயல்படவில்லை. ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்மளை வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணும். அதில் வந்து சில வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் பட் அவங்க சொன்ன மாதிரி வந்து நடந்துக்கல. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து 5வது, ஜப்பான் ரஷ்யாவை வென்றது. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1905, ப்ராக்கெட்டில் 1905ன்னு போட்டுக்கோங்க. ஜப்பான் வந்து ரஷ்யாவை வந்து ஒரு டயத்தில் வென்றுச்சு. பார்த்தீங்களா, ஒரு சின்ன நாடு அவ்வளோ பெரிய நாடு வென்றுச்சு. நம்மனாலையும் இவங்களை வந்து அடித்து விரட்டி நம்மளோட ஃப்ரீடத்தை வந்து எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் வந்து மிதவாதிகள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதையும் அவங்க செவி சாய்க்கலை. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வங்க பிரிவினை 1905. இங்கே தான் பெருசாக சண்டையே வரும். ஓகேங்களா? ஸோ வங்க பிரிவினை 1905. ஓகேவா? ஸோ போட்டுக்கோங்க, இதுலேருந்து நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஃபோர்த்து பாயிண்டா மேம், 1858 சட்டம் செயல்படவில்லை. அது மட்டும் எழுதிக்கோங்க. அது 1858 சட்டம்னா என்னன்னா, அந்த கிழக்கிந்திய கம்பெனியை ரிமூவ் பண்ணிட்டு இவங்க நேரடியாக ரூல் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சில சலுகைகள் வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதுபடி வந்து பிரிட்டிஷ் வந்து நமக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அப்படிலாம் சொன்னாங்க, அது எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் வந்து மிதவாதிகள்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க, நம்ம ஏன் நீங்கள் கோரிக்கையாக வைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஜப்பான் ரஷ்யாவை வென்றது எழுதியிருப்பீங்க. அடுத்து வங்க பிரிவினை. ஓகே. ஸோ இப்போ அடுத்த பேஜில் என்ன எழுதுறீங்கன்னா பிளாக்ல எழுதிக்கோங்க, நான் சொல்கிற ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 1905 வங்க பிரிவினை ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அந்த வங்க பிரிவினை பிரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது இவ்வளோ பெரிய நாடை வந்து எங்களால் வந்து ரூல் பண்ண முடியல, அதனால் வந்து நாங்கள் வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பிரித்ததுக்கான நோக்கம் வந்து இந்து முஸ்லீம் வந்து தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருப்பாங்க. பட் அதை பற்றி நம்ம பார்ப்போம். 1905 வங்க பிரிவினை. கீழே ஏரோ மார்க் போட்டு, அப்போ வைசிராய் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்சன் பிரபு ப்ராக்கெட்டில் 1899 to 1905. அப்படியே பக்கத்தில் வைசிராய் போட்டுக்கோங்க, அவர் தான் வைசிராயாக இருந்தார். அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு 1905 ஜூலை 19 சின்னதாக ஒரு ஏரோ மார்க் போட்டு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? வங்காளத்தை வந்து அங்கே பிரிக்க போகிறோம், 2ஆக பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாரு. யார்? இந்த கர்சன் பிரபு. ஓகேவா? அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம். அந்த கிழக்கு வங்கத்தில் முஸ்லீம்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு 1905 அக்டோபர் 16 இந்த வங்க பிரிவினை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஓகே. இதை இப்படி 2ஆக பிரித்ததும் நம்ம இந்தியாவில் வந்து என்ன நடக்குதுன்னா, துக்க நாள் அல்லது கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. வங்க பிரிவினை வந்து இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க, இதை வந்து துக்க நாளாக நாங்கள் இது பண்ணுறோம், கருப்பு நாளாக பண்ணுறோம்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க, பெருசாக போராட்டம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பெருசாக அந்த அளவுக்குலாம் ஸ்டோரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா கேட்டால் வேண்டாம். இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா,
எப்போ பிரித்தாங்க, யார் பிரித்தா, எந்த டேட்டில் அறிவிப்பு வந்துச்சு, எந்த டேட்டில் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க, என்னென்ன பகுதியாக பிரித்தாங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபுல் ஸ்டோரியை கேட்டு வச்சு நம்ம இங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த கர்சன் பிரபு இருக்கார்ல, இவர் வந்து என்ன பண்ணுவார்னா வைசிராயாக இருக்கும்போது எழுதிக்கோங்க. அடுத்து கீழே ரெட்டிங்கில் கூட எழுதிக்கோங்க. அந்த பாயிண்ட் வந்து 1899 கல்கத்தா பல்கலைக்கழக சட்டம், கல்கத்தா பல்கலைக்கழக சட்டம். அடுத்து 1904 பல்கலைக்கழக சட்டம், கல்கத்தா பல்கலைக்கழக சட்டமும் அடுத்து பல்கலைக்கழக சட்டமும், இது ரெண்டுமே யார் வைசிராயாக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா இந்த கர்சன் பிரபு இருக்கும்போது. ஓகேவா? ஸோ அதுக்கீழே எழுதிக்கோங்க சொல்கிறத. இந்த வங்க பிரிவினை வந்து பிரிக்கும் போது எழுதிக்கோங்க இதை. மிதவாதிகள் அமைதி, வங்க பிரிவினை பிரிக்கும் போது மிதவாதிகள் வந்து அமைதியாக இருக்காங்க, தீவிரவாதிகள் வந்து எழுச்சி அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கீழே ஒரு இதன் விளைவாக அதுக்கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு, இதன் விளைவாக ஏரோ மார்க் போட்டு 1906 பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1906 முஸ்லீம் லீக் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஒன்று கிரியேட் ஆகுது. அதுக்கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு 1906 வைசிராயை வந்து மாற்றுறாங்க. கர்சன் பிரபு போய் யார் வரான்னு கேட்டிங்கன்னா மின்டோ வராரு. அடுத்து ஓகே, இவர்கிட்ட போய் அதுக்கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. முஸ்லீம்கள் கோரிக்கை, யார் இவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ எங்களுக்குன்னு சொல்லி இந்த சில பெனிஃபிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு குழுவாக இருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு ஏற்க முடியாது, நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு வாங்க, நீங்கள் சொல்கிற கோரிக்கை ஃபுல்லாக நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முஸ்லீம்கள் கோரிக்கைன்னு போட்டுட்டு கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு 1906 டிசம்பர் டாங்கா நகரில் ஒரு மாநாடு நடக்குது. யாரோட மாநாடு? முஸ்லீமோட மாநாடு ஒன்று நடக்குது. இந்த மாநாட்டில் தான் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தோற்றம். ஃபஸ்ட்டு குழுவாக இருக்காங்க, குழுவாக இருந்துட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. யாருக்கிட்ட? அப்போ இருந்த வைசிராயிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் குழுவாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கட்சியாக அதாவது ஐஎன்சி மாதிரி நீங்கள் ஒரு கட்சியாக வாங்க, உங்களுக்கான இது பெனிஃபிட் பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் 1906 டிசம்பரில் டாங்கா நகரில் போய் ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் தான் அந்த குழு வந்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வந்து தோற்றமாது. ஓகேவா? அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு முதல் மாநாடு எங்கன்னு கேட்டிங்கன்னா 1907 அமீர் தரசு. ஓகேவா? ஸோ இந்த வங்க பிரிவினைன்றது அந்த பிரிட்டிஷார் நினச்சதில் ஓரளவுக்கு அவங்க நினச்ச மாதிரியே போய்கிட்டே இருக்கும். இதை ஃபுல்லாக தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ மிதவாதிகள்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, ஸோ நமக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை உருவாக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், முஸ்லீம்லாம் தனியாக போய் கட்சியெலாம் தொடங்குறாங்க, இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நல்லதில்லை, நம்மளே எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தோம், இப்படிலாம் சொல்லி யாரை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க? மிதவாதிகளை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அமைதியாக இருங்க, அதை மட்டும் தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு பிரச்சனை. அடுத்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சூரத் மாநாடு. அடுத்து சூரத் மாநாடு எப்பன்னு கேட்டிங்கன்னா 1907 சூரத் மாநாடு. சூரத்தில் 1907 ஐஎன்சி மாநாடு. ஓகேவா? எங்கே நடக்குது? சூரத்தில் நடக்குது. ஓகேவா? இதுக்கு தலைவராக யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா ராஸ் பிகாரி கோஸ் இதுக்கு வந்து தலைவராக இருக்கார். ஓகேவா? இந்த மாநாட்டில் தான் என்ன நடக்கும்னா, மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து சண்டை போட்டுக்குருவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதுறீங்கன்னா மிதவாதிகள் விசஸ் தீவிரவாதிகள் போட்டுக்கோங்க.
அதாவது 1907ன்னு போட்டு சின்னதாக ஒரு கோடு போட்டு சூரத் மாநாடுன்னு போட்டுக்கோங்க. அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு ராஸ் பிகாரி கோஸ் ப்ராக்கெட்டில் தலைவர்னு போட்டுக்கோங்க. அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு மிதவாதிகள் ப்ராக்கெட்டில் கோகுலை, அதே மாதிரி தீவிரவாதிகள் இந்த பக்கம் வந்து திலகர். ஓகேவா? இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த மாநாட்டில் சண்டை வருதுன்னா இந்த சூரத் மாநாட்டில் சண்டை வருது. இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து மீண்டும் அடுத்த மாநாடு எங்கே நடக்குது? 1908 மதராஸில் நடக்குது. 1908 மதராஸ் மாநாடு. இதுக்கு யார் தலைவராக இருக்காங்கன்னா யார் இருக்காருன்னா அவரே தான் இருக்கார். யார்? ராஸ் பிகாரி கோஸ், அவர் தான் தலைவராக இருக்கார். இந்த மாநாட்டில் வந்து மிதவாதிகள் மட்டுமே பங்கேற்றனர், தீவிரவாதிகள் வந்து பங்கேற்கவில்லை. இதிலிருந்து பிரிவு உறுதியானது. ஓகேவா? ஸோ இதிலிருந்து மிதவாதிகள் தனியாகவும் தீவிரவாதிகள் தனியாகவும் பிரிஞ்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதில் புரியுதா நான் சொன்னது? இதில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஐஎன்சி கட்சி உருவாக்குனது யார், அதோட தந்தை யாருன்னு கேட்பாங்க. அவங்க என்னென்ன கோரிக்கை வச்சான்னு கேட்பாங்க. ஒவ்வொரு மாநாடு எங்கே நடந்துச்சு, எந்த ஆண்டில் நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எங்கேருந்து சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த வங்க பிரிவினையில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு இது எங்கே போய் முடியும்னா இந்த சூரத் பிளவில் போய் 2ஆக பிரிஞ்சிருவாங்க. ஓகேவா? பிரிஞ்சுட்டு அடுத்த மாநாடு வந்து மதராஸில் ஒரு மாநாடு போடுவாங்க. 1908 மதராஸில் ஒரு மாநாடு போடுவாங்க. அந்த மாநாட்டுக்கு தலைவர் யாராக இருந்தாங்க கேட்டிங்கன்னா ராஸ் பிகாரி கோஸ், இவர் தான் தலைவராக இருந்திருப்பார். இந்த மாநாட்டில் மிதவாதிகள் மட்டும் கலந்துக்குருவாங்க, தீவிரவாதிகள் வந்து கலந்துக்கிற மாட்டாங்க. ஸோ இதிலிருந்து பிரிவு வந்து 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. புரியுதா? இதில் எதாவது டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. யார் ரைட் பண்ணியிருக்கா சொல்ல முடியுமா? அப்படியே இங்கேயே மெமரி பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இங்கேயே மெமரி பண்ணிடுங்க. ஸோ அடுத்து செகண்ட் பார்ட்டு, அடுத்து தேர்டு பார்ட்டு. அதாவது இந்த குரூப் 1 எக்ஸாமில் அதிகமாக கொஸ்டின் ஏரியா ஐஎன்எம்மில் வரக்கூடிய ஒரு ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா ஐஎன்சி. ஓகேவா? இந்திய நேஷனல் காங்கிரஸ். இதிலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான் இந்த ஏரியா வந்து நம்ம ரிவிஷனுக்கு எடுத்த ஒரே ரீசன். ஓகேவா? இப்போ நான் இப்போ நோட்ஸ் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு தெரியுதுல்ல என் நோட்ஸை பார்த்த பிறகு? ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு சொல்ல வந்தது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து மிதவாதிகள் காலம் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து ப்ரியாம்பிள் பார்த்துட்டிங்களா? இந்தியன் பாலிட்டியில் முகவுரை படிச்சிருக்கீங்களா? இப்போ எப்படி கொண்டு போகிறோம்னா அந்த குரூப் 1 எக்ஸாம் தான் டார்கெட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இது எப்படி கொண்டு போகிறோம்னா ஒரு டாபிக் இப்போ இந்த வந்து இன்றைக்கி முன்னாடியே ஷெட்யூல் கொடுத்துட்றேன். அந்த ஷெட்யூலில் முகவுரைன்னு சொல்லி முகவுரை ஒரு 2 டாபிக் கொடுக்குறேன். முகவுரைனா முகவுரை நீங்கள் படிச்சிருங்க. படிச்சுட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று இது பண்ணிக்கலாம், டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அந்த முகவுரையிலேருந்து லாஸ்ட் 5 வருஷம் அல்லது 4 வருஷம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்றதை நம்ம அப்படியே லைவ்லேயே போட்டு அப்படியே டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டு தெரியாத ஸ்டேட்மெண்ட் எப்படி அடிக்கணும், அதே மாதிரி தெரியாத கொஸ்டின் எப்படி அடிக்கணுன்றதை ஓரளவுக்கு நம்ம அடுத்தடுத்த இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் அடுத்தடுத்த செஷன் வந்து லைவில் கனெக்ட் ஆகிற மாதிரி பாருங்கள். 14 பேர் தான் இருக்கீங்க. ஒரு 313 குரூப்பில் வெறும் 14 பேர் தான் இருக்கீங்க. ஸோ ஓகே தானே? புரியுதுல்ல? எதுக்காக நான் உங்களவே இது நான் டிஸ்பிளேவே காட்டிடலாம். நான் எழுதின நோட்ஸ் வந்து டிஸ்பிளேலே போட்டு காட்டிடலாம். ஆனால் பட் வந்து அது நீங்கள் எத்தனை பேர் எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது எடுப்பீங்கன்றனால தான் டிஸ்பிளேயில் காட்டாமல் ரெக்கார்டிங்கில் போட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கான ரீசன் வந்து எழுதணும். ஏன்னா நம்ம வந்து குரூப் 1 படிக்கிறோம்னா அடுத்து மெயின்ஸ் இருக்குது. மெயின்ஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
ஓகேவா? 7 நிமிஷத்தில் அந்த 10 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எழுதணும். வெறும் 7 நிமிஷம் தான் 1.5 பேஜ் நம்ம எழுதணும். அப்போ அதுக்கெலாம் நம்ம இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். நம்ம அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம், பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இன்னும் அடுத்து வர எல்லா கிளாஸுமே இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்குன்னு ஒரு நோட்டு போட்டுக்கிட்டாலும் சரி, ரிவிஷன் சொல்லி ஒரு நோட்டை கூட போட்டுருங்க. எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுவோம். ஓகேவா? எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் இந்த டெஸ்ட்டு கேட்டிருந்தீங்க. டெஸ்ட்டு வந்து நான் லிங்க் அனுப்புகிறேன். வேறு யார்ட்டும் லிங்க் இருந்தால் கூட நீங்கள் குரூப்பில் கூட போடுங்க. சங்கரோட டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கல, அதோட லிங்க் இருந்தால் கூட குரூப்பில் யாராவது ஷேர் பண்ணுங்கள். மேபி யாருமே டெஸ்ட் பேஜ் போடாமல் கூட யூஸ் பண்ணிக்கிட்டாது. ஓகேவா கைஸ்? அடுத்து வந்து நம்ம தீவிரவாதிகளும் காந்தியும் ரெண்டும் ஒன்றா பார்த்துட்டோம்னா இந்த ஐஎன்சி வந்து முடிஞ்சிடும். ஸோ அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இல்லை வேறு ஏதோ டவுட்டு கேட்கணும்னா கேளுங்க. நான் வேணால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். ப்ரோ டவுட் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. அந்த ஃபஸ்ட்டு ஐஎன்சி மாநாட்டில் வழி முடிந்தவர்கள் வந்து எஸ் சுப்பிரமணிய ஐயரா இல்லை ஜி சுப்பிரமணியமா? ஒரு கேள்விக்குள்ள வந்து மாறி கொடுத்துருக்காங்க. அது கிளாரிஃபிகேஷன் சொல்கிறீங்களா ப்ரோ? என்னது திரும்ப சொல்லுங்கள். எஸ் சுப்பிரமணியமா ஜி சுப்பிரமணியமா கேட்குறீங்களா? ஆமாம், ஜி தான். ரெண்டு பேருமே வேற வேற தான். ஜி தான் வரும். ஜி தானா? ஓகே ப்ரோ. ஜி சுப்பிரமணியம். ஆமாம், ஜி தான் இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கிளாஸ் முடிஞ்சு ஒன்ஸ் உட்காந்து அப்படியே ரிவிஷன் மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு 2 பார்ட் பார்த்துட்டோம்னா அப்படியே உங்களுக்கு ஸ்டோரி வந்து இதாயிரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், எனக்கு அங்கே டைம் ஆச்சு. அடுத்த கிளாஸ் அங்கே எனக்கு மெயின்ஸ் கிளாஸ் அங்கே போட்ட லிங்க் வந்துடுச்சு. ஸோ ஓகே, நான் அங்கே பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இதை படிங்க. நான் அடுத்ததை நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது ரிவிஷன் கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக. சரி பிரதர், நான் அங்கே எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் நான் அங்கே கனெக்ட் ஆகிறேன். ஓகே கைஸ், பாய். ஓகே ப்ரோ. பாய். தேங்க்யூ.